நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோம்பைப்பட்டி கிராமம் அருகில் மூலக்கடை பகுதி உள்ளது. இங்கு ராஜாராம் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக இதன் அருகில் பழனிமுத்து என்பவர் விவசாய நிலமும் உள்ளது. பழனிமுத்து கடந்த சில நாட்களாக நெல் பயிரிட்டு விவசாய பணியில் ஈடுபட்ட பொழுது 3 அடி அளவிலான அரசு நிலத்தை சேர்த்து உழவு செய்திருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக சென்று வந்த குடிநீர் குழாய் உடைந்துள்ளது. இதனை சரி செய்ய ஊராட்சி பணியாளர்கள் வந்துள்ளனர். அப்பொழுது அவரது அத்தையான ஈஸ்வரி என்பவர் தடுத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அநாகரிகமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனம் உடைந்த ராஜாராம் விவசாயி திடீரென்று இன்று காலை சாலையை மறித்து கட்டிலை போட்டு படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அந்த வழியாக விவசாய பணிகளுக்கு செல்ல முடியாமல் விவசாயிகள் பாதிப்பதாக கூறி சத்திரம்பட்டி காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர். இதனால் அடுத்த காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் அந்த இடத்தில் வந்து பார்த்து அளந்த பொழுது குடிநீர் குழாய் இருந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடத்தில் இருந்ததும் விவசாய பணியின் பொழுது உழவு பணியின் பொழுதும் உடைந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசாரிடம் பழனி முத்துவின் அத்தையான மூதாட்டி போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தங்களது நிலத்தை அளக்கக்கூடாது என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்த போலீசார் இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு பேச்சுவார்த்தைக்காக அழைத்துள்ளனர். மேலும் இதுவரை குடிநீர் குழாய் தோண்டும் பணியில் ஈடுபடும் பொழுது தகராறு செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தி சென்றனர். விவசாயி ஒருவர் குடிநீர் குழாய் சரி செய்ய விடாமல் தடுத்ததால் தங்களது விவசாய பணிகளுக்கு தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் திடீரென கட்டிலை சாலையில் போட்டு படுத்த ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர்.